தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் பொதுக்குழு கூட்டம் சென்னை திருவான்மியூரில் அரங்கில் இருக்கக்கூடிய அந்த கன்வென்ஷன் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெற இருக்குது. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக செய்யப்பட்டு வருகிறது. காலை முதலே அழைக்கப்பட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அங்கு வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். அங்கே வேறு என்னென்ன பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரங்களை அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். அதற்கு முன்னதாக அந்த காட்சிகளை நாம் பார்ப்போம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன். ஒயிலாட்டம், தப்பாட்டம் அப்படின்ட்டு தமிழக பாரம்பரிய கலைகளை எல்லாம் வைத்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே போக்குவரத்து நெரிசலை குறைக்க 7-7:30க்குள்ள கட்சி நிர்வாகிகள்லாம் வரணும் அப்படின்னு தாவேகா சார்பில் ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருந்தது. அதே போன்று கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களும் 7-7:30 மணிக்குள்ள வந்துட்டதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அங்கே என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, விழாவானது சரியாக எத்தனை மணிக்கு துவங்கி இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்கள் மணிகண்டன். தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் பொதுக்குழு கூட்டம் பிரம்மாண்ட ஏற்பாடுகளுடன் சரியாக 10 மணிக்கு துவங்க இருக்கிறது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக கட்சியுடைய தலைவர் நேரடியாக 7 மணி அளவில் விழா நடைபெறக்கூடிய இந்த அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். தொடர்ந்து பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், மாவட்ட கழக நிர்வாகிகள் பலதரப்பட்ட சோதனைகளுக்கு பிறகாக உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். முக்கியமாக பவுன்சர்கள் மூலமாக அவர்கள் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அடையாள அட்டையில் இருக்கக்கூடிய QR கோட் மூலமாக சோதனை செய்து உள்ளே அனுப்பப்படுகின்றனர். உள்ளே வரக்கூடிய யாருக்குமே மொபைல் ஃபோன் கொண்டு வர அனுமதி கிடையாது. அந்த மொபைல் ஃபோன்களை பெற்றுக்கொள்வதற்காக தனியாக கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான ஏற்பாடுகள் தயாராக இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு கிராமிய கலைகள், கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட கிராமிய கலைகளின் மூலமாக வரக்கூடிய நிர்வாகிகளை வரவேற்பதற்கு தமிழக வெற்றி கழகம் தேவையான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே அந்த இறுதிக்கட்ட ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். கட்சியுடைய பொதுச் செயலாளர் இறுதிக்கட்டமாக நடைபெற்று வரக்கூடிய அந்த உள்ளே வரக்கூடிய நிர்வாகிகள் பரிசோதிக்கும் இடங்களில் ஆய்வு செய்து வருகிறார்.